வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. எனக்கு மட்டுமல்லாமல் என்னை சுற்றி இருப்பவர்களின் உயிருக்கும் ஆபத்து என்கிற போது யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தாராபுரம் வழியாக கோவை மத்திய சிறைக்கு போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லும் போது வாகனம் விபத்தில் சிக்கியது. சவுக்கு சங்கர் வீட்டுல கழிவு நீரை ஊத்தி சூறையாடி இருக்காங்க. சவுக்கு சங்கர் வீட்டில் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிடுவேன் என்று அமைச்சர் அவர் மிரட்டுகிறார் என்றால் 10 போலீஸ் ஜீப்ல போய் ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட்டுக்கு போய் பைக்கை சீஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். வட சென்னையில் இருந்து என்னை கொலை செய்வதற்காக ஒரு ரவுடி கூட்டத்திடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்தது. எனக்கு இது குறித்தெல்லாம் அச்சம் இல்லை. என்னோடு துணை நின்ற வாசகர்கள், நேயர்கள், பார்வையாளர்கள் அண்ட் சவுக்கு மீடியாவுக்கு உறுதுணையாக நின்ற அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. அரசியல் அரட்டை 100வது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த 100வது எபிசோடு என்பதால் உங்களுக்காக பிரத்யேகமாக பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ 3வதுலேருந்து இந்த ஷூட்டை நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்த நோக்கம் என்னென்னா, தொடர்ந்து நம்ம ஸ்டுடியோவிலே எடுத்துருந்தோம். டி நகர் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் கிண்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டுடியோ தொடர்ந்து எடுத்துருந்தோம். ஸோ 100வது சிறப்பு நிகழ்ச்சி என்பதால் இந்த நிகழ்ச்சியில் முழுக்க சவுக்கு மீடியா கடந்து வந்த பாதை, எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணோம், எப்படி அதிலேருந்து மீண்டு வந்தோம், ஸோ இன்னும் என்னென்ன போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள் 100வது ஷோ. நானே பேசுகிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறேன். நான் திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருந்தேன். என்ன, எனக்கு நான் தோற்றக்கூடாதுன்ற வெறி மட்டும்தான் எனக்கு ரொம்ப அதிகம் இருந்துச்சு. ஒவ்வொரு முறை என்னை க்ரஷ் பண்ணும்போதும், இந்த சிஸ்டம் க்ரஷ் பண்ணும்போதும் திருப்பி எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த 100th ஷோ இப்படி ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேலில் நம்ம வெற்றிகரமாக இன்றைக்கி ஒரு நின்றுட்டோம், நம்ம சேனல் நின்றுடுச்சு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 100th ஷோவை இப்படி ஒரு செலிப்ரேட்டரி மோடில் பண்ணுவோன்ற நம்பிக்கையெல்லாம் நான் தொடங்கும் போது எனக்கு இல்லை. எனக்கு ஓடணும், நிற்கக்கூடாது, ஓடணும், என்னை நீங்கள் நிறுத்த முடியாது, என்னை நீங்கள் க்ரஷ் பண்ண முடியாது, இது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. நேயர்களுக்கு ஒரு சுவையான ஒரு துணுக்கு ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நாள் இந்த ஷோவுக்கு நானும் லியோ உட்காந்து தான் எப்பவும் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த அரசியல் அரட்டை ஃபார்மேட் ஏற்கனவே நம்ம பழைய சேனல்லையும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அரசியல் அரட்டை ஃபார்மேட்டில் அவங்க மாலதி அவர்களை அமர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு தோணுச்சு. சரின்னு உட்கார வைக்கலான்னு மாலதிக்கிட்ட சொல்லும்போது மாலதி மனதளவில் தயாராகவில்லை. ஏன்னா லாங் பிரேக்கு கெரியர்லேருந்து விட்டுட்டாங்க, டிவிலாம் விட்டுட்டு சமையல் அறையில் தன்னை முடக்கி கொண்டார். நானும் வாங்க, இது ஏற்கனவே பண்ணது தானே, யூ கேன் லேர்ன் அப்படின்ட்டு சொன்னால், இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு மைண்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நாள் இதுக்கெல்லாம் டைம் இல்லை. எந்த நான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு வேகம், ஓடணும், நிறுத்தக்கூடாது, கேப் விடக்கூடாதுன்ட்டு. ஸோ ஒரு நாள் நான் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஷோவில் வம்பு பண்ணி ஃபஸ்ட்டு ஷோ இப்போ திருப்பி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், போய் ஷோவில் உட்கார வச்சு ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரே அழுக. திருப்தியே இல்லை, நான் ரெடி இல்லை, நான் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை, அது வரமாட்டேன், நான் என்னை போய் இப்படி வம்பு பண்ணி என்னை மிரட்டி இந்த ஷோவில் உட்கார வச்சேன் அப்படின்னு ஒரே அழுக. அப்புறம் போன உடனே ஒரு நாள் ஆக நம்ம வியூவர்ஸு மாலதிக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு தான் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். ஐ ட்ரஸ்டட் மாலதி, ஐ பிலீவ்ட் இன் மாலதி. ஷீ டிடன்ட் ஹாவ் ஃபெய்த் இன் ஹர் டேலண்ட்ஸு, அவங்களோட திறமையில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் வியூவர்ஸை பார்த்தோன்னா உட்காந்து நைட்டு விடிய கமெண்ட்டை படிப்பாங்க. நைட்டு பூரா ஒரு கமெண்ட் விடாமல் எல்லாத்தையும் படித்து, ஐயோ என்னை திட்டுறாங்க, நான் கேள்வி கேட்குறேன், நீ லியோவை தடுக்கிற, நீ உனக்கு தெரியல அப்படின்லாம் சொன்ன உடனே நான் இதெல்லாம் பாருங்கள் பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மிக்ஸ்டு வியூஸ் வரும், ஜென்யூன் வியூஸ் வரும், பயஸ்டும் வரும். வேணுக்குன்னு உங்களை டிமாரலைஸ் பண்ணுறதுக்குன்னு கமெண்ட் திமுக ஐடிவிங்க வச்சு போடுவாங்க, இதே வேலையாக இருப்பாங்க, உனக்கு ஒன்றுமே தெரில, நீ மக்கு, அறிவில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லேர்ன். அப்போ அறிவில்லாமல் இருக்கேன்னா நான் அறிவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் தயார்படுத்தி கொண்டு நான் பேசுவேன், அதற்காக நான் டிமாரலைஸ் ஆகிவிட மாட்டேன் அப்படின்றதில் நான் ரொம்ப பர்டிகுலராக கவனமாக இருந்தேன். தொடர்ந்து நான் இதை வலியுறுத்தியதன் காரணமாக அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள் நீங்கள்.
அதான் ஒரே ஒரு நாள் வந்து ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்தோடனே லியோ வந்து இனிமேல் எப்போவுமே நெறியாளராக தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இன்னொன்று, எப்போவுமே போலீஸு சிக்கல் அப்போ தான் வந்து ரொம்ப கேரக்டர் லெவலில் ரொம்ப அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கஷ்டம்லாம் இருந்தது. ஸோ திரும்ப வரும்போது ரொம்ப குழப்பமாக இருந்தது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி வியூவர்ஸ் கொடுத்த அவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணாக என்னை பார்த்தாங்க. அதுதான் என்னை வந்து அடுத்த கட்டமாக நம்ம போகணும் அப்படின்னது. அதுக்கப்புறம் நம்ம மேலே போட்ட வழக்குகள். ஸோ இதுக்கப்புறம் தெர் இஸ் நோ கோயிங் பேக் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஞானசேகரன் வழக்காக இருக்கட்டும், அதில் எவ்வளோ விஷயங்கள் மறைக்கப்பட்டது. இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால யூனிவர்ஸ் என்ன இதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கு. வரலாறு முழுக்க பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கம் இருக்கும், கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க, எல்லாமே. ஸோ இந்த யூனிவர்ஸ் நம்மளை ஒரு கிளர்ச்சியாளராக தான் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நான் என்னோட பணியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லியோ பற்றி லியோ பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். லியோ கிட்ட லியோ பார்த்து ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா பயன்றது எல்லாருக்கும் இருக்கும். அதுவும் குறிப்பாக போலீஸை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும். அண்டு லியோ எந்த தப்பும் பண்ணலை. ஸோ லியோ வந்து போய் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகலான்றதுக்காக தான் வர்றாரு. அவர் ஏற்கனவே ஐபிசியில் இருக்கும்போது தான் லியோ, அதுக்கு முன்னாடியே பழக்கம் எனக்கு. அதுக்கப்புறம் ஐபிசியில் இருக்கும்போது தான் நாங்கள் நெருங்கி பழக தொடங்குகிறோம். அதுக்கு பிறகு லியோ வேலைக்கு வரணும்னு சொன்ன பிறகு நம்ம சந்தித்த இந்த வழக்குகள்லாம் பார்த்து லியோ பயந்துருவாருன்னு தான் நான் நினச்சேன். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, போனவர் வேலை மாதம் ஏதோ ஒரு சம்பளம் கிடைக்குது போனோன்ட்டு இல்லாமல் வேலை செய்கிறதுனால வழக்கு வர்றதுன்றது யாராக இருந்தாலும் இயல்பாக டிமாரலைஸ் பண்ணும். ஹாரஸ்மெண்ட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதோடு முடிஞ்சிருச்சுன்றது கிடையாது. கோர்ட்டு கேஸு கண்டிஷன் கையெழுத்துன்னு அலையணும். சைக்காலஜிக்கலாக உங்களை போட்டு உழுக்கி எடுத்துரும் இந்த சிஸ்டம். ஸோ நான் லியோ கிட்ட ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கா அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது லியோ வந்து சார் வாங்க சார் போகலாம், என்ன சார் வாங்க சார் அப்படி தான் சார் வரும் கேஸு. ஸோ அந்த லியோ கிட்ட வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பார்த்தேன். நான் தப்பு பண்ணல, அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் பயப்படணும், அந்த கான்ஃபிடென்ஸை தான் நான் பார்த்தேன். நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ நான் ஜேர்னலிசம் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன ஹாரஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா நான் விட மாட்டேன். நான் சங்கர் கூட நிற்பேன், சவுக்கு மீடியா கூட நிற்பேன். இது எங்கள் மீடியா, நாங்கள் பண்ணுவோன்றது தான். ப்ளீஸ் கண்டினியூ. சரி, அதை தாண்டி வந்து சரி, நான் படித்த ஸ்கூல்லேயும் சரி காலேஜ் சரி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சமூகத்தில் வந்து யாராவது வந்து ஒடுக்கப்படுறாங்க இல்லை நசுக்கப்படுறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒதுக்கி போடுறாங்கன்னா, இப்போ அன்னை தெரசா வந்து என்ன பண்ணாங்க, யார் லைக் எப்படி சொல்கிறது, இங்கே இந்திய சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து யாரையோ ஒதுக்குனாங்க. அவங்க வந்து லைக் அவங்களுக்கு கை கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு வந்து கல்வி அறிவே வந்து கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கட்டான்னு சொன்னாங்க. மெக்காலே வந்து தானே வந்து புதிய கல்வி திட்டம். ஒரு பக்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசலில் இருந்து கொடுத்தாங்க, இந்துக்களுக்கு வந்து குருகுலத்து மூலம் கல்வி கொடுத்தாங்க. இப்போ ஒரு சமூகம் வந்து நீங்கள் கல்வியே கேட்கக்கூடாதுன்னாங்க, பட் அவங்களுக்கு வந்து கல்வி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து சங்கர் கூட போகக்கூடாது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற நாம் எப்படி சொல்கிறது, ஒட்டுமொத்த சமூகம்னா இங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் குரூப்பே, இங்கே இருக்கிற மீடியாஸே அப்படி தான் பார்த்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பயஸ் இருக்குது. போக தயங்குறாங்க. யாராச்சும் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து பேட்டி கொடுத்துட்டா, எதுக்கு அங்கே போனீங்க, ஏன் பேட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே கேள்வி. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம போகலாம். இப்போ நம்ம போகிறதெல்லாம் என்ன ஆகிட போகுது, நம்ம போய் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. எங்கள் வீட்லேயும் வந்து ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு பண்ணாங்க. ஸோ நம்ம கை விட்டுறக்கூடாது. லைக் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, நம்ம அதை நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தப்பே பண்ணலை. எஸ், நம்ம என்ன தப்பு பண்ணால் பயந்து ஒதுங்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தவறு செய்தோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் அது ஒரு காரணம். சரி, யாரும் பேசாத விஷயத்த நான் பார்க்குறேன்ல, சில விஷயங்கள்லாம் வந்து எடுக்க கூட மாட்டாங்க, கிடப்பல் போட்டுருவாங்க, அதை கண்டு கூட மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து எடுத்து பேசிக்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பரந்தூர் அந்த விவகாரத்தில் தொடர்ந்து அந்த ஊருக்கு வந்து 2 முறை கிளாம்பாக்கம் பரந்தூர் கிளாம்பாக்கம் பிரச்சனை இன்றைக்கி துப்புரவு தொழிலாளிகள் அதுக்காக வந்து நம்ம கொடுத்த வேலை ரொம்ப அதிகம். எஸ், இன்றைக்கி ஒரு நிறைவாக இருக்கு இல்லையோ, நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இன்றைக்கி வந்து ரொம்ப எவ்வளோ நிறைவாக இருக்குன்னா, அன்றைக்கி அந்த மேட்ரு எடுத்து பேசுனதுனால ஃபஸ்ட்டு 8 வழக்கு, அதுக்கு பிறகு வீட்டில் வந்து சாக்கடை அள்ளி ஊற்றிட்டு போனாங்க, மிரட்டல், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையான துப்புரவு தொழிலாளிகளுக்கு தான் இந்த வண்டி போய் சேரணுன்றதை உறுதி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரு நிறைவு ஏற்படுது தெரியுமா. இதான்ப்பா ஜேர்னலிசம். இன்றைக்கி நம்ம எடுக்கலப்பா. துப்புரவு தொழிலாளிகளுக்கு அந்த போலியா வக்கீல் எல்லாம் செல்லப்பிறந்தையோட ஆட்கள் வாகனம் வாங்கிய விஷயத்தை நாம் கையில் எடுக்கவில்லை என்றால் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லையோ 1 ரூபா 2 ரூபா இல்லை, அந்த துப்புரவு தொழிலாளிங்க பேரை சொல்லி 7 வருஷம் சம்பாதிக்க போகிறாங்க. இந்த ஒப்பந்தம் 7 வருஷத்துக்கு மாலதி, 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 7 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் ஒரு ரொம்ப அழகாக பிளானை போட்டு. ஏன்னா படிப்பறிவு இல்லாத தொழிலாளிங்க சாக்கடையில் இறங்குறாங்கன்னா என்ன டிகிரியாக படிச்சிருப்பான்,
அவங்கள வச்சுட்டு நம்ம நிம்மதியாக சம்பாதிக்கலாம். ஒரு நாளுமே இவர்கள் நம்ம கேள்வி கேட்க போகிறது இல்லைன்ற துணிச்சல்லாம் பண்ணாங்க. நம்ம அதை எடுத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள். அந்த துப்புரவு தொழிலாளிகளை பற்றி பேசும்போது நம்ம மீதான ஒரு எதிரில் வந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சுல, பணத்துக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யாருக்காக பேசுகிறோம்? துப்புரவு தொழிலாளிகளுக்காக பேசுகிறோம். துப்புரவு தொழிலாளிகள் நம்மளுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? அது ஒரு பக்கம். உடனே துப்புரவு தொழிலாளிகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, சவுக்கு சங்கர் கரெக்டாக தான் பேசுகிறாரு. அவர் சொன்ன மாதிரி வண்டிகள், கொடுக்கப்பட்ட வண்டிகள் எங்களுக்கு வந்து சேரலை அப்படின்ற ஒரு விஷயம், இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் உடனே நீதி கிடைச்சதா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட பொதுநல வழக்கு உடனே அவங்களுக்கு வந்து ஸோ சட்டப்படி நீதி அரசர்கள் வந்து இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு தான் அந்த வண்டி போய் சேரணும் அப்படின்ற நீதியை மேக் ஷூர் பண்ணியிருக்காங்க. தொடக்கத்திலேருந்தே ஒரு எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தொடக்கத்தில் இந்த சேனலை தொடங்கலாம் அப்படின்ட்டு, இப்போ நம்ம இந்த சவுக்கு மீடியா சேனலில் தொடங்கலாம் என்ற யோசனையே இல்லை. ஏனென்றால் கைது செய்யப்பட்டப்போ நம்ம சேனலோட மெயில் அக்கௌண்ட் இருக்கும்ல, அந்த யூடியூப்க்கான ஒரு கூகுள் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டை வருண்குமார் டெலிட்டே பண்ணிட்டார். பாஸ்வேர்டை வாங்கி அந்த அக்கௌண்ட்டு டெலிட்டடு. இவங்களோட நினைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேனலை டெலிட் பண்ணானா இதோட எந்திரிக்க முடியாது என்று. அதற்கு பிறகு கட்டிடம் இல்லை, நான் வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கு, அலுவலகமும் சீல் வைக்கப்பட்டிருக்குன்ற புரிதலோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சா. 3 மாதம் கழித்து நான் வழக்கறிஞர்கிட்ட, சார் நான் சும்மா இருந்துட்டுருக்கேன், ஆஃபீஸை கொஞ்சம் திறந்து கொடுங்க என்று வழக்கறிஞர்கிட்ட கேட்டபோது, வழக்கறிஞர் போய் அந்த இதில் சீல் ஒட்டியிருப்பாங்க, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. சரின்னு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா, அப்போது அதை படிக்கும்போது தான் தெரிகிறது, கட்டிட உரிமையாளரிடம் காவல்துறை சாவியை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கு, அதை சீல் வைக்கல. இந்த கட்டிட உரிமையாளர் சாவி என்னிடம் இருக்கிறது என்ற விவகாரத்தை கடைசி வரை நம்மிடம் சொல்லவில்லை. அதுக்கு பிறகு, சார் என்ன சார் சாவி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வாடகை கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்று கேட்ட உடனே, இருக்குது நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் எப்போ சார் சொன்னீங்க சாவி உங்ககிட்ட இருக்குது? நான் தான் சேனலாக போய் ஆஃபீஸ் சீல் வச்சிருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாதா என்றதும் அதற்கு பிறகு சாவியை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு கரண்ட் இல்லை, இன்டர்நெட் போயிடுச்சு. திருப்பி இதெல்லாம் வாங்கி தொடங்கி சேனல் நடத்த ஆரம்பித்த உடனே பொறுக்கலை போலீஸ்க்கு போய் அந்த ஓனருக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து. இன்னொன்று, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரிஜினல் சேனல் டெலீட் ஆன உடனே புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியாலாம் கிடையாது. நான் போய் மற்ற சேனல்ஸில் பேசிக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த பழைய சேனல் ரெக்கவரி எப்படி பண்ணுறதுன்றது யோசனையிலே இருந்தேன் நான். அப்போது தான் நான் ஒரு சில சேனலுக்கெல்லாம் போகும்போது காவல்துறை அந்த சேனல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி மிரட்டி, இவனை இன்டர்வியூ எடுக்காதீங்க, சில இன்டர்வியூஸ் ஃபார் கில்டு. நான் போய் பேசிட்டு, அதுவும் குறிப்பாக காவல்துறை பற்றி பேசிட்டு வருவேன். போயிட்டு வந்தோடனே இன்டர்வியூ வராது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, இல்லை சார் அது வேணான்றாங்க மேனேஜ்மெண்ட்டில், போலீஸை தொடாமல் பேசுன்றாங்க. அப்புறம் சொன்னோன்னே தான் லியோ கிட்ட சொன்னேன், சார் என்கிட்ட ஒரு சேனல் இருக்குது சார், ஆரம்பிக்கலாம் சார், வாங்க சார் என்று சொல்லி, இந்த கட்டிடம் கிடைக்காத சமயத்தில் லியோவோட நண்பர்களோட கட்டிடங்கள்லாம் போய் பார்த்து அவுட் சோர்ஸ் பண்ணி போய் ஒரு கட்டடத்தில் போய் ஷூட்டிங் பண்ணி முடிச்சுட்டு எடிட்டிங்க்கு சேர்த்து காசை கொடுத்துட்டு வருவோம். ஸோ விடக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு லியோ தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்புறம் இந்த டி நகர் பில்டிங் இருக்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் பண்ணி அதற்கு பிறகு அவங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்து, நீ காலி பண்ணி அவனு எழுதி கேட்டாங்க, நீங்கள் எழுதுங்க, இந்த டேட்டில் காலி பண்ணுறேன்னு எழுதி கொடுங்க எங்களுக்கு அப்படின்ட்டு ஓனர் நெருக்கடி கொடுத்தார். அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், வேறு எங்கேயாவது டெம்பரரியாக பண்ணலாம், நானும் லியோ பேசிட்டு இருக்கும்போது தான் வீட்டில் அட்டாக் நடந்தோன்னே அதோடு அதை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம். 1 மாதம் பிரேக் விட்டோமா? ஆமாம், 1 மாதம். 1 மாதம் பிரேக் விட்டோம். அதுக்கு பிறகு ஆரம்பிச்சிச்சு. நேயர்கள் நம்மளோட வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு வரை தொடர்ந்து தொல்லையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரை நான் மட்டுமல்லாமல் சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். சேனல் நடத்துறதுக்காக நாம் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. திரு லியோ ஆகட்டும், திரு மாலதி ஆகட்டும், எவ்வளவு நாள் நான் இன்னும் லியோவுக்கு கண்டிஷன் முடியல. 45 நாளைக்கு மேலே நீங்கள் 2 பேரும் கண்டிஷன் கையெழுத்து போட்டீங்க, வெளியூருக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, காலையில் தினமும் 10:30 மணிக்கு போய் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கணும். அந்த தொல்லையெல்லாம் முடிஞ்சிச்சு, சரி ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால், போய் நம்ம கேமராமேன் அண்ட் எடிட்டரோட வீட்டில் போயிட்டு 10 போலீஸ் 15 போலீஸை வச்சு பைக்கை தூக்கிட்டு போகிறது. அதற்கு பிறகு நம்ம எடிட்டர் சுரேஷ் அவர் வீட்டில் போய், சுரேஷே வந்து ஒரு சின்ன ரூமில் குடியிருக்கிறான், அங்கே போய் பேச்சுலர் ரூமில் குடியிருக்கிறான், அங்கே போய் ஓனரிடம் மிரட்டி காலி பண்ணுன்னு சொல்லி நெருக்கடி. இது எல்லாவற்றையும் செய்வது யார் என்று கேட்டீர்கள் என்றால், இது சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் தான். 24 மணி நேரமும் உங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார். வேறு சிந்தனையே அவருக்கு இல்லை. எந்தெந்த வகையிலெல்லாம் தொல்லை கொடுக்கலாம் என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். என்னென்னா, சுரேஷ் ஒரு உழைக்கிறான், அவன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கிய அந்த ஊதியத்தில் அவன் போய் ரூம் எடுக்கிறான். அருணை மாதிரி காசாக்கிறேன்ட்டு மிரட்டியாக வீடு வாங்கிட்டு இருக்கிறான். வந்து ஒரு உழைச்சி நியாயமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை வந்து அவங்க வேலையை செய்கிறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறது இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோங்க, கடமையை செய்கிறோம்.
இதை விடக்கூடாது என்று அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது. இதெல்லாம் போக எந்த அளவுக்கு இந்த தொடர் கண்காணிப்பு மற்றும் துன்புறுத்தல்களுக்கு நாம் ஆளாகிறோம் என்றால், நான் ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பிரக்யாராஜ் போகலாம் என்று இங்கிருந்து நண்பர்களோடு கிளம்பி பிரக்யாராஜை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும்போது ஹைதராபாத்துக்கு போனோடனே தெலுங்கானா போலீஸ்கிட்ட சொல்லி வண்டியில் ட்ரக் வச்சுருக்காங்கன்னு சொல்லி போய் வண்டியை டீடைன் பண்ணி வண்டி அவங்க 10 முறை எங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் பிரித்து போட்டு சோதனை பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லா டோல் பூத்துலேயும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, இந்த வண்டி வந்தாலும் டீடைன் பண்ணு. நாங்கள் எங்கள் வண்டி போனோடனே ரெட் எரியுது, திறக்க மாட்டேங்குது. டோலில் அது ஃபாஸ்டாகில் அமௌண்ட் இருக்குது, திறக்கலை. அப்புறமா இந்த ராமையாப்பேட்டுன்னு நினைக்கிறேன் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, என்ன தான் சார் உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை, யார் சார் நீங்கள்? இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்கு சார் எங்களை பிடிச்சிங்கன்னா, சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பிடிக்க சொன்னாங்க. சரி பிடிச்சிங்க, என்ன சார் கேஸ் போடுங்க, என்ன கேஸுன்னு போடுங்க என்று சொன்னதும், இல்லை என்ன கேஸ் போடுறதுனே தெரியலிங்க, உங்களை டீடைன் பண்ண சொன்னாங்க, வண்டி யாரையோ இடித்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் ரூட் எடுத்து பாருங்கள், டோலில் ஏன் நிற்காமல் வந்தீங்கன்னா, டோலில் எப்படி சார் நிற்காமல் வர முடியும், என்ன அஃபென்ஸ்ன்னு சொல்லுங்கன்னா, அப்புறம் கடைசியாக டீலாம் கொடுத்துட்டு கடைசியாக சொல்கிறார், இல்லை சார் எங்களுக்கு எங்கள் எஸ்பிக்கு ஃபோன் வந்துச்சு உங்கள் வண்டியை டீடைன் பண்ணணுன்ட்டு. அப்புறம் சரி என்ன பேசிஸில் சார் டீடைன் பண்ணுவீங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிமாண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். என்ன பேசிஸில் டீடைன் பண்ணுவீங்கன்னு சொன்ன உடனே சும்மா பேருக்கு பொல்யூஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் ஃபைனை போட்டுட்டு அனுப்பி விட்டாங்க. இது போல் இவ்வளவு தொல்லைகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் குடியிருக்க வீடு கிடைக்கல. அடுத்தது கைது சார், அந்த 1 மாத கைது. ஆக்சுவலாக பிடி வாரண்ட் எதுக்குன்னா, அக்யூஸ்டு போய் ஒளிஞ்சுப்பாங்க, அவங்கள நீதியரசர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். பட் நம்ம விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் நீதியரசர் முன்னாடி வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி உங்களை டீடைன் பண்ணி உங்களை முடக்கணும் அப்படின்றது அந்த கைதோட நோக்கம். அந்த கைது மதுரை நீதிமன்றத்தில் வாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த வாரண்ட்டை நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட தேனி காவல்துறைக்கு கொடுத்து, தேனி காவல்துறை தான் என்னை கைது செய்ய வேண்டும். ஏன்னா கோர்ட்டு தேனி போலீஸ் தான் ஆத்தரைஸ் பண்ணுது. பட் நம்ம ஆஃபீஸில் டி நகர் ஆஃபீஸில் ஷூட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு போகலான்ட்டு கிளம்புறோம். 1 மணி நேரத்தில் தேனாம்பேட்டை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆரோக்கிய ரவீந்திரன் என்பவர் அந்த திருடின ஏற்பாடு இன்னும் கொடுக்கல வந்தாலும் அண்டு அலுவலகத்தில் வைத்து அங்கே என்ன கைது செய்து, இது சட்டவிரோத கைது, சட்டவிரோத காவல். அண்டு நமது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில், மதுரை நீதிமன்றத்தில் எத்தனை மணிக்கு வாரண்ட்டு காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டது, வாரண்ட்டை எந்த வடிவத்தில் காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த வாரண்ட்டை கையில் வாங்கிட்டு அந்த தேனி இன்ஸ்பெக்டர் தான் என்னை அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதற்காகலாம் டீட்டெயில்ஸ் வேணும், எங்களுக்கு கோர்ட்லேருந்து காப்பீஸ் கொடுங்கன்னு கேட்டால், கிட்டத்தட்ட இது நடந்தே 6 மாதம் ஆகிறது அல்லவா, 6 மாதமாகி இன்னைக்கு வரைக்கும் அந்த காப்பீஸ் கொடுக்கல. என்னென்னா வாரண்ட் கொடுத்தது தேனி இன்ஸ்பெக்டருக்கு, அண்டு என்னை கைது செஞ்சது தேனாம்பேட்டை ஏசி. தேனி இன்ஸ்பெக்டர் நைட்டு 11:30 மணிக்கு பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் அந்த வாரண்ட்டை கையில் எடுத்துகிட்டு வரணும், காட்டுறாரு. கிட்டத்தட்ட 13-14 மணி நேரம் தேனாம்பேட்டை உதவி ஆணையர் அலுவலகத்தில் சட்டவிரோதமாக நான் அடைத்து வைக்கப்படுகிறேன். கரெக்டாக அவங்க பிளான் பண்ணது போல் எடுத்து அங்கே மதுரைக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணோன்னே ஒரு ஜட்ஜு அப்பேர் ஆனதை கணக்கில் எடுத்துக்காமல் ரிமாண்ட் 2 நாள் ரிமாண்டு 3 நாள் ரிமாண்டு பண்ணுறார். அந்த 3 நாட்களுக்குள் நான் சிறையிலிருந்து வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த சமயத்தில் தான் துப்புரவு தொழிலாளிகளை இழிவாக பேசிட்டேன்ற ஒரு வழக்கு, அப்புறம் வாராகி மீது இருந்த வழக்கை பற்றி நாம் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம 3 பேர் மேலேயும் வழக்கு, அதுலேயும் நான் கைது செய்யப்படுகிறேன். அதில் ஒரு வழக்கில் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்றாரு, 2வது வழக்கில் நான் கைது செய்யப்படுகிறேன். ஒரு 35 நாள் ஆகுது. ஒன்றும் இல்லாத வழக்கு, யூடியூப்பில் இன்டர்வியூக்கு பேசுனாங்கன்ற இந்த வழக்கில் வெளியில் வரதுக்கு 35 நாள் ஆச்சு. 35 நாள் ஆனவுடனே வெளியில் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இவங்களோட என்ன இப்படி திருப்பி போட்டு லாக் பண்ணிங்கன்னா முடிச்சு கதை, எந்திரிக்க மாட்டான், என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன், திருப்பியும் பேசுகிறேன். இதெல்லாம் முடிஞ்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான்ன்றது தான். ஸோ நீ பேசுகிற, உனக்கு சப்போர்ட்டிங் டீமை நாங்கள் காலி பண்ணுறோம் பார்க்குறியான்னு சொல்லிட்டு தான் ஜெயபிரகாஷ்க்கு, சத்தியமூர்த்திக்கு, சுரேஷுக்கு இந்த வண்டியை தூக்குறது, வீட்டு ஓனர்கிட்ட போய் சொல்லி காலி பண்ணுறது, இந்த வேலைகளை. இது இப்போது நமக்கு வாடகை வீடு கொடுத்துருக்கக்கூடிய, அலுவலகம் கொடுத்துருக்கக்கூடிய அவர் அரசியல் பிரமுகர் என்பதால் அவரை மிரட்ட முடியாத காரணத்தால் எதுவும் செய்யலை. அங்கேயும் போய் தொடர்ந்து மிரட்டல் வந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். தொடக்கத்தில் நாம் அங்கே ஷோ பண்ண ஆரம்பித்த புதுசில் அங்கே தொடர்ந்து மிரட்டினாங்க. மிரட்டி அவங்களுக்கு தெரியல அரசியல்வாதி காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால் அவங்க மிரட்டலுக்கு அஞ்சலை, அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசாரித்து பார்த்தால் இதற்கென்று பிரத்யேகமாக ஒரு டீமை அருண் வச்சிருக்கார். அங்கே நம்ம அந்த அலுவலகம் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இணை ஆணையராக இருப்பவர் சிபி சக்கரவர்த்தி என்று இப்போது தான் மாற்றலாகியிருக்கார். சிபி சக்கரவர்த்தி என்று ஒருத்தர், அவர் நான் பண்ணல, என்னோட டீம் இங்கே போகலன்றாரு. மாநகர உளவுத்துறையை கேட்டால் அவங்க அனுப்பலன்றாங்க. அப்புறம் மற்ற அதிகாரிகளிடம் விசாரித்து பார்த்தபோது இதற்கென்று அருண் பிரத்யேகமாக ஒரு டீமை வைத்திருக்கிறார். இவங்களை சுரேஷ் வீட்டுக்கு போனது, சத்யாவோட இப்போ பைக்கை தூக்குனது, இதெல்லாம் இந்த டீம். ஸோ இவ்வளவு ஹாரஸ்மெண்ட் எல்லாம் கடந்து தான் இது போக தமிழகம் முழுக்க நீதிமன்றங்களுக்கு நான் செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், கோவை நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம், நேற்று கூட
மதுரை நீதிமன்றத்துக்கு சென்று விட்டு தான் வந்தேன். ஸோ இவ்வளவு ஹாரஸ்மெண்ட்டு, இது எல்லாமே என்ன காரணம் என்றால், மற்றவங்களை மாதிரி நீ வாயை மூடிட்டு சொல்கிறத கேட்டுட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனை, திமுக ஜால்ரா போட்டு போ, போலீஸை பற்றி பேசாத, போலீஸ் என்ன வேண்டுமானாலும் செய்யும், யார் அந்த சாரை காப்பாற்றும், நீ பேசாதே, இல்லைன்னா அண்ணாமலை மாதிரி ட்ரையல் முடிஞ்ச பிறகு பேசு, விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு பேசுகிற என்று இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாம் இந்த 100வது ஷோ நடத்துறதுன்றது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாராகி பற்றி நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைது பண்ணப்படுறீங்க. அதில் வந்து நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து இதை மாதிரி யூடியூப்பில் பேசுகிறதுக்கு எஃப்ஐஆர் வேணால் போட்டுக்கோங்க, கைது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் தொடர்ந்து இந்த வேலைகளை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாலதி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு நம்ம மீடியாவே நன்றி கடன் பட்டிருக்கிறது. நார்மலாக ஜட்ஜஸ்ஸு எடுத்துட்டு பெயில் டிஸ்மிஸ்ஸு இல்லை பெயில் கிராண்டட், அவ்வளோதான், வேறு எதுவும் எழுத மாட்டார்கள். ஹி வெண்ட் ஸ்டெப் அஹெட். ஃபஸ்ட்டு இந்த எஃப்ஐஆர் தப்பு. சுப்ரீம் கோர்ட்டு பல முறை பேசுகிறதுக்கெலாம் எஃப்ஐஆர் போடாதுன்னு சொல்லியிருக்கு. சரி ரைட்டு, எஃப்ஐஆர் போட்டுட்டீங்க. போட்டாலும் கைதுக்கான தேவை என்ன, கைது செய்யக்கூடாது, அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. அப்படியே போலீஸ் அப்படி தான் பண்ணுவான். போலீஸுக்கு இதுதான் பொழப்பு. இந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அவர்களை கைது செய்கிறது போலீஸோட வேலை. ஆனால் அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டிய, அந்த ரிமாண்டு செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மெக்கானிக்கலாக ரிமாண்டு பண்ணக்கூடாது. கீழமை நீதிமன்றங்கள், அதுவும் இந்த வழக்கில் வந்து ரிமாண்டு செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறதுன்னு அவர் தெளிவாக எழுதி பதிவு செய்ததனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே யூடியூப்பில் பேசுனதுக்காக எஃப்ஐஆர் வரல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பண்ணீங்க. ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய எனக்கு ஜாமீன் கொடுத்த அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. இல்லைன்னா இந்நேரம் குறைஞ்சது 40 கேஸ் வந்திருக்க மாதிரி. ஒன்றும் இல்லை, அரசெலாம் பண்ண மாட்டாங்க, போட்டு எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்குவாங்க, எந்த நேரம் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எஃப்ஐஆர் பெண்டிங்னு வச்சுங்க, ராத்திரி 1 மணிக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க, என்ன பண்ணுவீங்க? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில், செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில், ஹைகோர்ட்டில் பெயில், இதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருப்பீங்க, ஷோ பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஜஸ்ட் ஜிஆர்எஸோட அந்த தீர்ப்பு என்பது நமக்கு அரணாக இருக்கிறது. சமீபத்தில் இந்த பொதுநல வழக்கு, துப்புரவு தொழிலாளிகள் தொடர்பான அந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் இதைத்தான் சொல்கிறார். சார், இவர் கண்டெம்ப்டில் இந்த பாருங்கள், நான் தான் கண்டெம்ப்டில் பனிஷ் பண்ணேன், நான் தான் சங்கருக்கு பெயிலும் கொடுத்துருக்கேன், இதை ஒரு காரணமாக எடுத்துகிட்டு வராதிங்கன்ட்டு அன்றைக்கி நீதிமன்றத்தில் சொன்னதை நீங்களும் பார்த்தீர்கள் என்று நினைக்கிறேன். சார், இப்போது நீங்கள் வந்து கைது செய்யப்பட்டீர்கள். கைது செய்யப்பட்டு வந்து நிறைய சிறையில் இருந்தீங்க. கோயம்புத்தூரில் இருந்தீங்க, மதுரையில் இருந்தீங்க, புழலில் இருந்தீங்க. இந்த சிறையெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயம், ஏன்னா சிறை தான் ஒருத்தனை வந்து பண்படுத்தும், சில பேர் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும், இனிமேல் தப்பே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கும். சில பேர் நம்மளுக்கே அந்த வேலை, மற்றவங்க மாதிரி நாமளும் பேசியிருந்தால் நம்ம வெளில இருந்திருப்போம், மற்ற ஜேர்னலிஸ்ட் மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. சிறை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? ஒவ்வொரு முறையும் சிறை என்னுடைய உறுதியை தீவிரப்படுத்தியது. ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டமாக தான் இருக்கும், நான் அதை சொல்லிடுறேன். 6 மணிக்கெலாம் அடைச்சிடுவாங்க, சாப்பாட்டை, டின்னரை, இரவு சாப்பாட்டை கொடுத்து 6 மணிக்கு உங்களை அடைச்சிடுவாங்க. இரவு உணவு நீங்கள் 6 மணிக்கு வந்த உணவு தான் நீங்கள் சாப்பிடணும். சிறை தான். நீங்கள் எவ்வளோ சொகுசாக உங்களுக்கு நல்ல சாப்பாடெலாம் கிடைச்சாலும் சிறை தான். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு முறையும் சிறை செல்லும்போது அந்த அனுபவத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று தான் நான் பார்த்தேன். கடைசியாக இவர்கள் இந்த முறை எப்படியாவது இவனை வெளியிலே கொண்டு வரக்கூடாது, வெளியே விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் என்னை கைது செய்து புழல் 2 பிரிசனில் என்னை வச்சா. புழல் 2ல் தான் ரிமாண்ட் பிரிசன்ஸ் இருப்பாங்க, புழல் 1ல் தண்டனை கைதிகள். புழல் 2ல் வச்சப்போ, புழல் 2ல் ஏற்கனவே இந்த குண்டாஸ்லாம் இருந்தப்போ உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் செய்த காரணத்தினால், சிறையில் நடக்கிற ஊழல் பற்றியெல்லாம் பேசிய காரணத்தினால் உள்ளே இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புழல் 1ல் கொண்டு போய் என்னை வைக்கிறாங்க. புழல் 1ல் போய் நான் இருந்த அதே புழல் 1 பிளாக்கில், செக்யூரிட்டி பிளாக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளும் அங்கே இருந்தார்கள். அந்த போனது எனக்கு, ஏன்னா இப்போ நீங்களோ வேறு யாரோ வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள்ட்ட பேச முடியாது. எனக்கு அவர்களோடு நேரடியாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கே நேரடியான பக்கத்தில் பேசவே விட மாட்டாங்க, அவங்கள எப்போவுமே அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அக்யூஸ்டை வழக்கறிஞர்களை பார்க்க போகும்போது எல்லோரும் ஒன்றா தான் போகணும். ஸோ அந்த கைதி அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், அவங்க வழக்கறிஞர் இங்கே இருப்பார், என்னோடய வழக்கறிஞர் இங்கே பேசிகிட்டு இருப்பார். அந்த கைதி அவங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லி, அந்த வழக்கறிஞர் என் வழக்கறிஞர்கிட்ட சொல்லி நாங்கள் ரெகுலராக உரையாடுவோம். அப்படித்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமான உண்மைகள் இறந்து போன திருவேங்கடம் என்பவருக்குத்தான் தெரியும். திருவேங்கடம் தான் வெட்டினாருன்ட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். நான் எங்களை தவிர வேறு சில அரசியல் பிரமுகர்கள் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த உண்மையை திருவேங்கடம் வெளியே சொல்லிவிட போகிறாரோ என்பதற்காகத்தான் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நான் நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க என்ன போட்டு லாக் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. எனக்கு இந்த ஆக்சஸ் கிடச்சிது. ஆனால் உள்ளே இருவங்களுக்கும் தெரியாது.
யாருக்கு? இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் மர்மமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா நேரடியாக அவங்கள, ஏன்னா அவங்க தானே அதில் இன்வால்வ்டு. நேரடியாக அவர்களோடு உரையாடி நான் தெரிந்து கொள்கிறேன் சார். அதுக்காக தான் சார் ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங்கை போட்டதுக்கான திருவேங்கடத்தை போட்டதுக்கான ரீசன் அதுதான் சார். அவருக்கு தெரியும் இதில் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது, வேறு சிலர் இதில் இன்வால்வ்டு. யார் இன்வால்வ்டுன்னா ஒரு செல்வ பிறந்தைக்கு ரோல் இருக்குன்றதே அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அந்த கைதிகள் சொல்லும்போது. அதனால தான் அதுக்கு பிறகு எனக்கு கூடுதலாக தகவல்கள் வந்தது. ஸோ இந்த புழல் சிறைக்கு புழல் 1 என்னை வச்சது, இந்த கடைசி முறை கைது செய்து வச்சது எனக்கு பயனுள்ளதாக தான் இருந்தது. இல்லைனா இந்த நியூஸில் நான் சரி ஏதோ மர்மோன்ட்டு நினச்சி கொண்டிருப்பேன். நேரடியாக குற்றவாளிகளோடு உரையாடி இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இவர் இந்த அஸ்வத்தாமன்னு சொல்லிட்டு இவர் நாகேந்திரனோட மகன், அவர் தான் 2வது குற்றவாளியோ 3வது குற்றவாளியோ இல்லை, அவர்கிட்ட பேசினேன். நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, 30 பேர் என்னமோ இருந்தாங்களே, அதில் ஒரு 5-6 பேர் பெண்கள், மீதி எல்லாருமே ஒரே பிளாக்கில் வச்சுருந்தாங்க. அவர்களோடு உரையாடி இந்த விஷயங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங் விவகாரமாக இருக்கட்டும், அதாவது கிட்டத்தட்ட இது எல்லாமே தமிழக உளவுத்துறை இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். பட் அதை தாண்டி மக்களுக்கும் தெரிவிக்கிறீங்க, அவங்களும் இதை ஆர்வமாக பார்க்குறாங்க. இது ஒரு சமூகத்தோட சமநிலையை பாதிக்காதா? இல்லை, மக்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்னும் கூட உளவுத்துறைக்கு தெரிந்த தகவல்கள் எனக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள், அந்த ஒரு சில விஷயங்களை பொதுவெளியில் வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள், தீவிரவாதம் தொடர்பான விஷயங்கள், மத பதற்றம் தொடர்பான விஷயங்கள், இந்த விஷயங்களெல்லாம் நான் பொதுவெளியில் வைத்ததே கிடையாது. ஆனால் பொதுவெளியில் நான் இதுவரை வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப எளிமையான மொழியில் பல்வேறு சிக்கலான அரசியல் விவகாரங்களை, காவல்துறை விவகாரங்களை எளிமைப்படுத்தி சொல்வதற்கான காரணம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுன்றேன். ஏன் தெரிஞ்சுக்கூடாது? சாதாரணமாக காய்கறி விற்கிறவனுக்கு கூட நாட்டில் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் தான் நான் அதை சொல்கிறேன். சில விஷயங்கள் நான் சொன்னது மாதிரி இந்த உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நான் பொதுவெளியில் வைப்பது கிடையாது. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற என்ன ரகசியம்? ஜனநாயக நாடு தானே இது, மன்னராட்சி கிடையாது இல்லை. அப்படி இருக்கும்போது பொதுவெளியில் இதை வைத்து மக்கள் தெரிந்து கொண்டால் என்ன? ஆனால் இதை தெரிந்து கொள்ளாமல் மக்களை இருட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் நமது ஊடகத்தின் மீது தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா மீடியாவையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அவங்க யாரும் பேசுறதில்லை. நீங்கள் பேசி உண்மைகளை மக்களுக்கு சொல்கிறதுனால எங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. உதாரணத்துக்கு இந்த மெரினா ஏர் ஷோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த அந்த ஸ்டாம்பீடில் 11 பேர் இறந்ததோடு ஒப்பிட்டு இங்கே நாங்கள் பேசுகிறோம். அப்போ நம்ம இதை ஒப்பிட்டு இதை மீண்டும் விவாதத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணம், அங்கே குறைஞ்சது 4 பேர் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க, ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே 5 பேர் செத்ததுக்கு எந்த விசாரணையும் ஏன் நடத்தப்படவில்லை? அண்ட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தீர்ப்பு வந்தோடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று அவர்கள் அத்தனை பேரும் ஓய்ந்து விட்டார்கள். ஆனால் அதில் ஒரு அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதைத்தான் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று உளவுத்துறை நினைக்கிறது. உங்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த கால் ரெக்கார்டரை ரொம்ப தாமதமாக நம்ம பேசுனதுக்கு பிறகு தான் அண்ணாமலையும் பேசுகிறாரு. அப்போ அதில் ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கான மா சுப்பிரமணியம் பேசியிருக்கிறார், அந்த கோ சண்முகம் என்பவர் பேசியிருக்கிறார் குற்றவாளியோடு. அவர்களை அழைத்து ஏன் விசாரணை நடத்தவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வியா இல்லையா? இதை பொதுவெளியில் வைக்காமல் வேறு எங்கே வைப்பது? ஸோ மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜனநாயகம் என்று நான் பார்க்கிறேன். தான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் வந்து இதை மக்கள் மத்தியில் நான் ஒரு பத்திரிக்கையாளராக இருக்க போகிறேன், இதெல்லாம் நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹர்ட் பண்ணுற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே தாங்கிப்பேன். ஏன்னா நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் என்னை தொடர்ந்து எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணுறாங்க, அதாவது உங்கள் மம்மியை, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்க அக்கௌண்ட்டு, அவங்க கணவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு பென்ஷன் வருது, அதை முடக்கிறாங்க. அது அந்த பென்ஷன் அக்கௌண்ட்டை எடுத்து பார்த்தாலே தெரியும், அதில் பென்ஷன் தவிர வேறு எதுவுமே வரது போகிறது கிடையாது. அதை முடக்கிறாங்க. அவங்களோட வீடு இன்றைக்கி சீல் வச்சுருக்கிறது. ஸோ அவங்களுக்கான அந்த இது இருக்கும்ல, சென்டிமெண்ட் இருக்கும்ல, தன் கணவனுடைய நினைவுகள் எல்லாமே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து உங்களையும் பாதிக்கணும்ல, அஃபெக்ட் பண்ணணும்ல. அதுவாக இருக்கட்டும், உங்களுடைய ஊழியர்களை வந்து அது அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது இம்பேக்ட் ஆகலையா? மீண்டும் மீண்டும் இதை அடுத்த கட்டமாக ஓடுறதுக்கான உத்வேகம் எங்கேருந்து கிடைக்குது? நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. என்ன அடித்து கையை உடைச்சப்போ, என்னை திருப்பி ஜெயிலில் போட்டப்போ, தமிழ்நாடு பூரா ரிமாண்டுக்காக என்னை எல்லா நீதிமன்றங்களுக்கும் அழைத்து சென்ற போது நான் உறுதியாக இருந்தேன். அம்மாவுக்கு தொல்லை கொடுத்தப்போ, உங்களுக்கு தொல்லை கொடுத்தப்போ, ஸ்டாஃப் அஃபெக்ட் ஆனப்போ எனக்கு இன்னும் கோபம் கடுமையாகிறது. ஏன்னா எனக்கு பாதிப்பும் அதிகமாகுது. என்னை நம்பி வந்திருக்காங்க, வேலைக்கு தான் வந்திருக்காங்க. அது சங்கிட்ட போனேன்னா சம்பளம் மாதம் கரெக்டாக கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கை தான். அதானேப்பா, சம்பளம் வந்துடும் நம்பிக்கை தானே. அதை தாண்டி சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம முதலாளி உண்மையை தான் பேசுறாரு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவங்க வர்றாங்க. லியோ இப்போ சொல்கிறாரு, இப்போ தப்பான ஆளுன்னு லியோ 2-3 வருஷமாக வேலை செய்கிற. அப்படி
ஏதோ சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா லியோலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போனோன்னே இந்த சம்பளத்தை வர எங்கேயாவது வாங்க முடியும் லியோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு. இருக்கிறதுக்கான காரணம் இவர் தப்பு பண்ணல, நம்ம கூட நிற்கணும், நம்மளோட பங்களிப்பு ஆற்றணும். சத்தியமூர்த்தி எடுத்துக்கங்க, ஜெயபிரகாஷ் எடுத்துக்கங்க, ராத்திரி 11 மணிக்கு 10 போலீஸ் 12 போலீஸ் வந்து வீட்டிலேருந்து பைக்கை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கி போனால் எதுக்கடா பிரச்சனை அப்படின்ட்டுலாம் இல்லாமல் சரி இவரை டார்கெட் பண்ணும்போது சேர்த்து டார்கெட் பண்ணுறாங்க, நம்ம கூட நிற்கணுன்ட்டு. எனக்கு இவர்களின் உறுதி என்ன இன்னும் கூடுதலாக உறுதியாகிறது. எங்கள் அம்மாவை சொன்னீங்க, இங்கே இந்த பென்ஷனு மற்ற விஷயத்த கூட விடுங்க, வீட்டில் வந்து தனியாக மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இன்றைக்கி வரைக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. தனியாக மாட்டிக்கிட்டாங்க. வந்து நாம் பண்ண நியூஸுக்காக அம்மாவை அவ்வளவு அவதூறான பேச்சுக்கள், கொச்சையான பேச்சுக்கள் பண்ணி வீட்டில் சாப்பிட்ற டேபிளில், கிச்சனில், பெட்டில் மலத்தை எடுத்து ஊற்றிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அம்மா உறுதியாக இருக்காங்கல்ல, அப்போ அம்மா இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக என் கூட உறுதியாக இருக்கும்போது இன்னும் தீவிரமாக நான் இந்த சிஸ்டத்தை எதிர்த்து, இந்த அடக்குமுறை எதிர்த்து போராடுவேன்ற அந்த உறுதி தான் எனக்கு அதிகமாகதே ஒழிய, எனக்கு இவங்களாம் சப்போர்ட்டுக்கு கூட இருக்கும்போது நான் தனியாக இல்லைல்ல. நீங்கள் நிற்கலையா? என்னென்ன பேசுனாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக பேசுனாங்க. எய்ட்ஸ் இருக்குது என்னென்ன பேசுனாங்க? நிற்கிறீங்க, நிற்கிறீங்க, அப்புறம் எனக்கு என்ன குறை? நான் நிற்பேன், நான் சண்டை போடுவேன். என்ன அடைக்கிற முடியாதுன்றதை தான் நான் உங்களுக்கு செய்தியாக உணர்த்த விரும்புகிறேன். சார், இப்போது நான் பார்த்துருக்கேன், உங்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படும் பொய் பிரச்சாரங்கள். நீங்கள் உங்கள் கூட பேசினாலே வந்து கால் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் வந்து பிளாக்மெயிலர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? லுக் மாலதி, பொய் பிரச்சாரங்கள் நீண்ட நாட்களுக்கு நிற்காது, சரியா? இந்த சவுக்கு சங்கர் அவருக்கு வர்ற காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பார்ன்ற இந்த பிரச்சாரம் பல நாட்களாக கட்டவிழ்த்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாகவே கட்டவிழ்த்து விடப்படுகிறது. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு கைதான வழக்கே அந்த ஃபோன் டைப்பிங் வழக்குன்றதுனால சவுக்கு சங்கருக்கு வேலையே இது போன்றது தான் என்று. அண்டு இந்த முறை நான் கடந்த ஆண்டு கைதான போது 20 ஆண்டுகளாக நான் பயன்படுத்தி வந்த ஜிமெயில் அகற்றப்பட்டு விட்டது, டெலீட்டே பண்ணிட்டாங்க. என்னோடய மொபைல் என் கையில் இல்லைன்ட்டு தெரியும். 20 வருஷமாக நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்த கான்டாக்ட்ஸ் ஒரே நாளில் போயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை போல் யாருமே நியூஸ் பிரேக் பண்ணுறது இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் என்னால் மீண்டும் இந்த சோர்சஸ் எல்லாம் கட்டமைத்து இந்த நம்பிக்கையை பெற முடிகிறது என்றால், என்னோடு பழகுபவர்கள், என்னை நம்பி தகவல் சொல்பவர்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. நீங்கள் சொல்லலாம் ஃபோன் பண்ணி வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுவான்ட்டு, என்னோடய ஃபோனை எடுத்து இது பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரே ஒரு ஆடியோ ஃபைல் கூட அதில் இருந்திருக்காது, ஒரே ஒரு வீடியோ ஃபைல் கூட அதில் இருந்திருக்காது. ஏனென்றால் இது இந்த அடுத்தவருக்கு தெரியாமல் தொலைபேசியை ரெக்கார்ட் செய்வது என்பது ஒரு ஆபாசமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அவங்க நம்பி தானே பேசுகிறான், அவன் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா என்ன பழக்கம்? ஸோ அதை நான் எப்போதும் செய்ய மாட்டேன். இன்னொன்று, நான் சொல்கிறது தான் வார்த்தை, நம்பிக்கை. லியோ இந்த மாதிரி சொன்னார்னா, லியோ இப்படி சொன்னார்னா நான் சொல்கிறது தான். அது லியோ இப்படி சொன்னான்றதை ரெக்கார்ட் பண்ணி காட்ட வேண்டும் என்ற தேவை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் என் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அதிகாரிகள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, சக பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, சங்கர் என்ற மனிதனாக இவன் எப்படிப்பட்டவன் என்று அவர்களுக்கு தெரிந்ததனால் என்னால் என்னோட 20 வருஷ கான்ட்ராக்டும் போன பிறகு கூட திருப்பி எல்லாத்தையும் என்னால் பில்டு பண்ண முடியுது. அவங்க தான் நினச்சாங்க 20 வருஷமாக இவன் ஒரு கான்ட்ராக்டை இமெயிலில் பில்டு பண்ணி வச்சுருக்கான், இதை டெலிட் பண்ணுறான், கதை முடிஞ்சுன்னு நினச்சாங்க. ஆனால் திருப்பி அதை விட வீரியமாக நம்மளால் பண்ண முடியறதுக்கான காரணம் என் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் எப்படிப்பட்ட மனிதன் என்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். தொடக்கத்தில் வெப்சைட் இருந்துச்சு, இப்போ வெப்சைட்டும் இல்லை, நீங்கள் பிளாக் எழுதுவீங்க தனியாக, அதெல்லாம் இல்லை. இப்போ தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் போட்டு வரோம். அதான் சவுக்கு மீடியாவோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? ரொம்ப பெரிய இலக்கெல்லாம் நான் எப்போவுமே வச்சுக்கிறது இல்லை இல்லையோ. இப்போதைக்கு நான் உறுதியாக வைத்திருக்கக்கூடிய இலக்கு என்னவென்றால், 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதன் கூட்டணி கட்சிகளை அம்பலப்படுத்தும் வேலையை வலுவாக உறுதியாக செய்ய வேண்டும். 26 தேர்தல் வரை திரும்பி பார்க்க கூட நேரமில்லாத வகையில் நாம் உழைக்க வேண்டும்ன்றது தான் இப்போதைக்கு கோல். 26 எலெக்ஷன் முடிட்டோம், லெட் அஸ் அன்சீட் திஸ் கவர்மெண்ட். இது ஒரு மக்கள் விரோத அரசுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு நான் நம்புகிறேன். எவ்வளவு பச்சையாக யூடியூப்பில் பேசுறதுக்கெலாம் இத்தனை கேஸு போட்டு யூடியூப்பில் பேசுறதுக்கு போய் குண்டாசு போடுறாங்கன்னா இது எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? எதுவுமே தெரியாத ஒரு முதல்வர். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் இந்த மேட்டூர் அணை திறப்புக்கு முதல்வர் மலர் போடுகிறார். 2 வருஷம் முன்னாடி இப்போ ஒரு துரைமுருகன் கூட இருந்தப்போ அந்த மலர் போடுறது சொல்லும்போது, தம்பி தட்டோட போடணுன்னு தட்டை போட்டார், ஞாபகம் இருக்குங்களா? இன்றைக்கி விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இந்த முறை தட்டை கொடுக்காமல் வெறும் மலர்களை அள்ளி முதல்வருக்கு கொடுக்குறார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண நிகழ்ச்சியாக கடந்து போயிடலாம். ஆனால் முதல்வரோட நிலைமை இதுதான். ஒரு தட்டை போடக்கூடாதுன்றது காமன் சென்ஸு, யாருமே செய்ய மாட்டோம், அதை அவர் செய்கிறாரு. ஸோ இந்த வாட்டி அவர் கையில் தட்டை கொடுக்கக்கூடாதுன்னு வெறும் பூவை கொடுக்குறாங்க. அப்போ எப்படி அவரை சுற்றி வளைத்து பொம்மை போல நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு முதல்வரின் கீழ் ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து.
நம்ம விரிவாக நம்ம சேனலில் பல விஷயங்களில் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு குரூப் உட்காந்துட்டு போதை மருந்து கடத்துறத ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்காங்க சோழிங்கநல்லூரில். எவ்வளோ பெரிய ஆபத்து அது. நியூசிலாண்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்கம்மா, இங்கே கண்டுபிடிக்கலம்மா. நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்கள் ஊர்லேருந்து போதை மருந்து வருதுன்னு டெல்லி போலீஸ்க்கு சொல்கிறாங்க. டெல்லி போலீஸ் போய் அங்கே இருக்கிற கோடவுனை சோதனை பண்ணால், சார் எங்களோட மெயின் கோடவுன் மெட்ராஸில் சோழிங்கநல்லூரில் இருக்குது சார்ன்றாங்க. அவன் யார்றான்ட்டு விசாரித்து பார்த்தா திமுகவோட அயலகணி நிர்வாகி. அவங்கிட்ட அவன் அந்த ஜாஃபர் சாதிக் தொடங்கிய அந்த ஹோட்டலுக்கு, அந்த விடுதிக்கு திமுக மந்திரிகள் எல்லாம் சென்று வருகிறார்கள். அந்த பணத்தை வைத்து முதல்வரின் மருமகளை வைத்து சினிமா எடுக்கிறார் இயக்குனராக போட்டு. எங்கெங்கெல்லாம் போயிருக்கு இது எல்லாம். போய் ரசல் கைமால 2000 வீடுகள் கட்டும் அளவுக்கு இந்த பணம் புழங்கி கொண்டிருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆபத்து யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து சோழிங்கநல்லூர்லேருந்து மெத்தாம்ஃபெட்டமின் பேக் பண்ணுறது, சூடோஃபெட்ரின் பேக் பண்ணுறது ஆஸ்திரேலியன் போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இந்த ஆட்சி திருப்பி வந்துச்சுன்னா எவ்வளோ ஆபத்து. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு கோலு, டாப் ப்ரையாரிட்டி அதுதான். ஸோ 26ல் இந்த கவர்மெண்ட்டை அன்சீட் பண்ணுறதுக்கு நம்ம மீடியா எவ்வளோ உழைக்க முடியுமோ உழைக்க வேண்டும். அதற்கு பிறகு இதே மாதிரி ஒரு டூர் வந்து பொறுமையாக உட்காந்து பேசலாம். இது 100வது நிகழ்ச்சி. அதனால் இந்த 100வது நிகழ்ச்சியில் நம்மளோட பெருமைகள், பழம்புராணங்களை மட்டும் பேசிவிட்டு போகக்கூடாது. ஏதாவது ஒரு மேஜர் நியூஸை பிரேக் பண்ணணும் என்ற அடிப்படையில் இன்று நாம் பாஷ்யம் என்ற அந்த குழுமத்தின் அசுர வளர்ச்சி மற்றும் எந்த அளவுக்கு இந்த குழுமம் அரசியலையும் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு 6 அல்லது 7 ஆண்டுகளுக்குள் இந்த பாஷ்யம் அபினேஷோட வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமான வளர்ச்சி. வேறு யாருமே காம்படிஷனுக்கு கிட்ட நிற்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி. சமீபத்தில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கிக்கு சொந்தமான ஒரு இடத்தை, பெரிய இடம் அது, ஒரு கிரவுண்டு 9 கோடி. அரிஹந்த் குழுமமும் இவங்களும் எல்லாரும் பிட் பண்ணுறாங்க. அரிஹந்த் குழுமத்துக்கும் இந்த குழுமத்துக்கும் கடைசியாக போட்டி வருகிறது. 9 கோடி இடத்த 11 கோடி கொடுத்து பாஷ்யம் வாங்குகிறது. இந்த நிறுவனத்தோட செல்வாக்கு எந்த அளவுக்கு உள்ளது என்றால், கோயம்பேடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்பேடில் பாஷ்யத்துக்கான குடியிருப்பு ஒன்று வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வருது. ஒரிஜினல் மெட்ரோ ரூட்டு பாஷ்யத்தோட லேண்டுக்கு மேலே போயிருக்கு. பாஷ்யத்துக்காக அந்த அலைன்மெண்ட்டை லைட்டாக பெண்டு பண்ணி அந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த 21 ஆட்சிக்கு வந்த பிறகு பாஷ்யம் ரயில் நிலையம், மெட்ரோ நிலையம்ட்டு போட்டு பெரிய சர்ச்சையாகி நீக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த அலைன்மெண்ட்டை மாற்றி அந்த இடத்த பாஷ்யத்திட்ட கொடுத்த உடனே அந்த இடத்தோட வேல்யூ என்னாச்சு? சென்னையோட மிகப்பெரிய ப்ராஜெக்டுகள் எல்லாவற்றையும் பாஷ்யம் அபினேஷ் தான் செய்கிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், அந்த காரு 6 கோடியோ 7 கோடி அந்த காரு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு புக் பண்ணது பாஷ்யம் அபினேஷ். இன்னைக்கு இதை பேசுவதற்கான காரணம், திரு அபினேஷ் எல்லா இடங்களிலும் அமித்ஷா நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு நான் தான் எல்லாவற்றையும் செய்து தருகிறேன், ஜெய்ஷாவும் நான் சொன்னதை மீற மாட்டார் என்று அபினேஷ் சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த தகவல் லேசாக கசிந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷோவில் நம்ம பிரேக் பண்ணுறோம். ஞாபகம் இருக்கா? நம்ம ஷோவில் ரத்தீஷை இவர் தான் இந்த துணிச்சல் தான். உள்துறை அமைச்சரே என்கிட்ட இருக்கார், நான் உன்னை காப்பாற்றுறேன், ரத்தீஷை சென்னை ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து இறக்க வேண்டியது என் பொறுப்பு என்று அபினேஷ் வாக்குறுதி கொடுத்தவொடனே நம்ம ஷோவில் அதை பிரேக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் நான் அந்த ரத்தீஷை தூக்கி வச்சு அதன் மூலமாக உதயநிதியை பிடிக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தால், யார் இவன் இது பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே, சார் உங்கள் பேரை சொல்லி தான் சார் இதெல்லாம் செய்கிறேன் என்று சொன்னதும் முழுமையாக அவரை பற்றி விசாரிங்க என்று விசாரிக்க உத்தரவிட்டு அந்த விசாரணையில் கிடைத்த அறிக்கை பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்பு இது வரைக்கும் இன்னொரு விஷயம், இந்த அபினேஷை பற்றி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெய்டு நடத்தாத கட்டுமான நிறுவனங்களே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு பீரியடில் போயிடுவாங்க. சில நிறுவனங்களும் 2 வாட்டி 3 வாட்டிலாம் நடக்கும். காசா கிராண்ட்லாம் 2-3 வாட்டி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாஷ்யத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு ஐடி சர்ச் கூட நடந்ததில்லை. ஒரு மாதத்துக்கு முன்பு சர்ச்சில் சர்வேன்னு நடத்துவாங்க தெரியுமா? இன்கம் டேக்ஸ் சர்ச்னா உள்ளே போய் எல்லாத்தையும் சோதனை பண்ணுறது, சர்வேனா போய் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறது. இன்கம் டேக்ஸோட சீனியர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சென்ட்ரல் சர்க்கிள் டாக்டர் ராஜ்குமார் என்ற ஐஆர்எஸ் அதிகாரி பாஷ்யத்தில் சர்வே நடத்துவதற்காக உள்ளே செல்கிறார். உள்ளே சென்ற அரை மணி நேரத்தில் அவரது உயர் அதிகாரிகளிடமிருந்து அவருக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உடனே உள்ள போன்ட்டு வெளியே செல்கிறார். இங்கிருந்து அவர் வட இந்தியாவுக்கு உடனடியாக மாற்றப்படுகிறார். இதுதான் அபினேஷோட செல்வாக்கு. இதில் அவர் தன்னை மட்டும் காப்பாற்றிக்கிட்டார்னா பரவாயில்ல. என்ன பண்ணுவார்னா, காம்படிஷனை உடைக்கிறதுக்காக
இவரே காசா கிராண்ட் அடி, அப்பாசாமி அடி, சவுத் இந்தியன் பில்டர்ஸ் அடி என்று காம்படிஷனையும் உடைக்கிறது. நீங்கள் இப்போ ஒரு இதில் போய் டாக்குமெண்ட்டை பூரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் ஒரு 3-4 மாதத்துக்காவது நிற்கும். இதை செய்வது வேறு யாருமே பிட் பண்ண முடியாது. க்ரௌன் பிளாசாவை மிக அதிக விலை கொடுத்து வாங்கியது பாஷ்யம் குழுமம். அதே போல் கிட்டத்தட்ட 27 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனான்னு ஒரு டிரைவிங் தியேட்டர் இருந்துச்சு தெரியுமா? தெரியுது. அதை வாங்கினது பாஷ்யம். நாமளே விரிவாக ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். பாஷ்யத்துக்காகவே ரோடு போடப்பட்டு வீடுகள் இடிக்கப்பட்டது. பள்ளி இடிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? அந்த பள்ளிமா தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கம் இலவசமாக அரசுக்கு கொடுத்த இடம் அது. ஞாபகம் இருக்கா? உள்ளே போய் பார்த்தோமே, பொள்ளாச்சி மகாலிங்கம் பிளாக்னு எழுதியிருக்கோம். அந்த ஸ்கூல் கிரவுண்டை, ஸ்கூல் இடத்த உடைச்சி பாஷ்யத்துக்காக ரோடு போடுறாங்க. என்னென்னா பக்கத்தில் பாஷ்யத்தோட சைட் இருக்குது. அந்த மக்கள் காலி செய்யப்பட்டது பாஷ்யத்துக்காக தான். அங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஸ்டேஷன் வருது. பாஷ்யத்தோட எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வரும். வச்சுக்கிங்களா? க்ரௌன் உட்பட. இன்னொரு காரணம் என்னவென்றால் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வர்ற கட்டிடங்களுக்கு எஃப்எஸ்ஐ அதிகம், ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அதிகம். பெரும்பாலான அரசியல்வாதிகளோட பணம் பாஷ்யத்துக்கிட்ட இருக்குது. அதிக பணம் முதலில் அதிக பணம் பாஷ்யத்துக்கிட்ட பார்க் பண்ணுறது யார் என்று கேட்டீர்கள் என்றால் திரு பன்னீர்செல்வம். ஓபிஎஸ் ஹவுசிங் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஹவுசிங் பார்த்துக்கிட்டு இருந்தபோது ஏராளமான அவருடைய பணம் அங்கே இருக்கிறது. கடைசியாக ஓபிஎஸோட நிலுவையில் இருக்கக்கூடிய பாஷ்யத்தோட பணம் 1000 கோடி ரூபாய். ஓபிஎஸ் பணம் மட்டும் 1000 கோடி ரூபாய். ஸோ 1000 கோடி ரூபாய் ஓபிஎஸ் கேஷாக கொடுக்குறாரு. கேஷாக கொடுக்குறத பாஷ்யம் எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? இந்த 1000 கோடி பணம் ஓபிஎஸ் கொடுக்குறாருன்னா 1000 கோடியும் ஹவாலா மூலமாக வெளிநாடுக்கு சென்றுவிடும். வெளிநாடுக்கு சென்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனத்துக்கு அந்த பணத்தை பேங்கிங் சேனல்ஸில் அனுப்புவாங்க. அந்த நிதி நிறுவனம் பாஷ்யத்துக்கு கடன் கொடுக்கும். இப்படி பிரமல் ஃபினான்ஸ் இது போன்ற ஏராளமான நிறுவனங்களிடம் அபினேஷ் கடன் வாங்கியிருக்கிறார். அண்டு ஓபிஎஸ் உட்பட ஏராளமான அரசியல்வாதிகளோட பணம் பாஷ்யத்துக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே ரீரூட் பண்ணி லோனாக பாஷ்யத்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த லோனை எப்படி ரீபே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அமௌண்ட் வருது. ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை லோனு ஒரு 1000 கோடி லோன் எடுத்துருவார். 1000 கோடி லோன் எடுத்து சேத்துப்பட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு புக்கிங் ஆகுது இல்லை, உங்களுக்கு பாஷ்யம் பெரிய பிராண்ட் இல்லையா, புக்கிங் ஆகுது, அதை வர இஎம்ஐ கட்டுறது. இதுதான். ஸோ இதுக்கு நடுவில் எந்த காம்படிஷனும் இருக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கெல்லாம் இவருக்கு தெரிந்த அதிகாரிகளை வச்சு அனுப்புறது. இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் கிளாஸில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த திரு அபினேஷ் சொந்தமாக ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை விலைக்கு வாங்கிவிட்டார். கடந்த 2 வருடங்களில் அபினேஷுக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணித்தவர்களோட விவரங்களை உள்துறை எடுத்திருக்கிறது. அதை எடுத்து வெளியில் விட்டாலே இவரோட தொடர்புகள் பூரா வெளியில் வந்துடும். அண்ட் இவங்கெல்லாம் எப்படி இவரால் காம்படிட்டர்ஸ் மேலே ஐடி ரைடு பண்ண வைக்க முடியுது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஐபிஎல் நடக்குதுல்ல, ஐபிஎல் நடக்கும்போது ஒரு கேலரியே வாங்கிடுவார். ஸ்டாண்ட் இருக்கும் தெரியுமா, பாஷ்யம் ஸ்டாண்டுன்னு வச்சுருவாங்க. அந்த பாஷ்யம் ஸ்டாண்டில் ஒரு 150-200 சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம், எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரில, 300 சீட் இருக்குன்னு வச்சுக்கோம். 300 சீட்டையும் பாஷ்யம் கேலரின்னு அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கோ கிரிக்கெட் கிளப்புக்கோ கொடுத்து வாங்கிடுவார். வாங்கிட்டு அதிகாரிகளுக்கெல்லாம் இதை ஃப்ரீயாக கொடுக்குறாரு டிக்கெட்டு. பழைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனாலாம் பாஷ்யம் கேலரியில் போய் உட்காந்துருக்கார். ஸோ இந்த அதிகாரிகளை பற்றி பிஹேவியர் உங்களுக்கு தெரியும். வீட்டில் பசங்க அப்பா ஐபிஎல் வேணும்ப்பா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே இதை பண்ணி கொடுத்துரு. இதை வைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் சாதிப்பார். க்ரௌன் பிளாசா, பிரார்த்தனா, இன்னும் சில லேண்ட்ஸு நார்மலாக அப்ரூவல் இல்லாமல் புக்கிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முழுமையான அப்ரூவல் வராமல் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி அப்ரூவல் வராமல் நீங்கள் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ க்ரைம். பெரும்பாலான பாஷ்யம் ப்ராஜெக்டில் நான் இப்போது குறிப்பிட்ட ப்ராஜெக்டுகளுக்கு அப்ரூவலே கிடைக்கவில்லை. அப்ரூவல் கிடைக்காமல் நிலுவையில் இருந்ததைத்தான் கடைசியாக ரதீஷ் தலையிட்டு அந்நியாரிடம் அழைத்து சென்று எல்லாவற்றுக்கும் கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். இன்னும் சில சிக்கல்களை அந்த பாஷ்யம் நிறுவனம் சந்தித்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ராமச்சந்திரா குழுமம், எஸ்ஆர்எம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா குழுமம் போரூர் இருக்குல்ல, அந்த குழுமத்தை சேர்ந்த ஆண்டாள் என்பவருக்கு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு, அவர் மேலே அமலாக்கத்துறை, அந்த ஆண்டாள் என்பவருக்கு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்கிறது. அந்த வழக்கை நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் ஒன்று வாங்கிக்கிட்டு இன்று வரை அந்த வேலையை செய்து கொடுக்கவில்லை. பாஷ்யத்துக்கு லோன் கொடுத்த என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்கள்ல, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் பாஷ்யத்துக்கு கொடுத்த லோனை விசாரித்தாலே பல உண்மைகள் வெளியே வரும் என்று இந்த மத்திய உளவுத்துறையோட அறிக்கை தெரிவிக்கிறது. இவ்வளோ நாள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் ஜெய்ஷாவின் பெயரை அபினேஷ் பயன்படுத்தி வந்தது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்படியானா ஒரு கான்டாக்டே இல்லை.
ஓபிஎஸ் ஃபோனே எடுக்கிறது இல்லை. 1000 கோடி வாங்கிட்டாரு. ஓபிஎஸ் ஃபோன் அடிக்கிறாரு, துட்டை திருப்பி கொடுப்பான்னு ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஓபிஎஸ்க்கு பயம்னா அமித்ஷா கூட நெருக்கம், நமக்கு இது பிரச்சனை. வேறு சில பெரிய அரசியல்வாதிகளின் பணமும் அங்கே இருக்கிறது. ஒருத்தருக்குமே அபினேஷ் பணத்தை திருப்பி கொடுத்ததா வரலாறே இல்லைன்றாங்க. ரசல் கைமால 2000 வீடு கட்டுறாருன்னு சொன்னேன்ல, ரத்தீஷ் துட்டு, அதையும் திருப்பி தரப்போவதில்லை. ரத்தீஷ் எங்கே அந்த பணத்தை திருப்பி கேட்டு விட போகிறாரோ என்பதற்காகத்தான் நான் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். அதுதான் இவருக்கு வினையாக முடிந்திருக்கிறது. நாம தான் பிரேக் பண்ணுறோம், வேறு யாரும் வெளிப்படையாக இதை பேசவில்லை. இதை சொன்ன உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அமித்ஷாவை தெரியும் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறார். அமித்ஷாவுக்கு இவரை தெரியுமா என்பதைத்தான் இப்போது மத்திய உளவுத்துறை விசாரித்து பெயரை தவறாக பயன்படுத்துகிறார் என்பது தெரிய வந்து விட்டது. அண்ட் பாஷ்யத்தோட ப்ராஜெக்ட்ஸு, எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சிக்கல் இருக்குது. குறிப்பிட்ட டேட்டுக்கு டெலிவரி என்று சொன்ன எந்த ப்ராஜெக்ட்லையும் வீடுகளை ஒப்படைக்கவில்லை. எப்படி இந்த பிஸ்னஸ் நடந்துருக்குன்னா, இந்த பிஸ்னஸ் இதை தூக்கி அதில் போடுறது, அதை தூக்கி இதில் போடுறது, இதனால் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ராஜெக்ட்ஸ். இவர் தேவையானவங்களுக்கெல்லாம், அப்போது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு வேலை ஆகணும்னு சொன்னால் உங்களை சார்ட்டர் ஃப்ளைட்டில் துபாய்க்கு அனுப்பி வைக்கிறது. நீங்கள் தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். தீவிரமாக மத்திய உளவுத்துறை விசாரணை நடத்தி இந்த அறிக்கையை அமித்ஷா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறது. தேவையான நடவடிக்கைகளை உள்துறை எடுக்கும். இதுதான் இன்றைக்கி இந்த 100வது ஷோவுக்கான பிரத்யேகமான பிரேக்கிங். பாஷ்யத்துக்காக சிறப்பாக இந்த 100வது ஷோ. ஸோ இப்போ வந்து 100வது எபிசோடில் நம்ம பேசுகிறோம். ஸோ 100வது எபிசோடுக்கு அப்புறம் எப்படி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மாலதி? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மக்களுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது தானே, அதை சொல்லுங்கள். இருக்குது சார். அது எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னன்னா வந்து நம்மளை வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் பண்ணி மற்ற இன்டர்வியூஸ்லாம் மற்ற சேனல்ஸில் வருதுல்ல, அதிலலாம் போய் கீழே கமெண்ட்டை பார்த்தா கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எப்படின்னா வந்து நம்மளை வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு. ஏய், நீ மாலதியை பற்றி பேசுறியே, உங்கள் அம்மாவை பற்றி பேசு, உங்கள் அப்பாவை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த இன்டர்வியூ கொடுக்குறாருல, அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒரு குரல் இருக்குல்ல, என் மகன் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்ற மாதிரியான நிலைமை இல்லாமல் இவர்னால அவங்க அப்பா அம்மா, மம்மி பாவம், டேடி பாவம்னு அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க ஃபேமிலி. அதை தாண்டி அவர் எப்படி தான் பேசுகிறாரு தோணணும்ல. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பெருமையை தான் சேர்த்து தரணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கும்ல. அதனால அந்த மாதிரியான வர விமர்சனங்களெல்லாம் ஈஸியாக என்னால் மக்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் புறம் தள்ளி இங்கே உட்காந்துருக்க முடியுது. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். எப்படி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மக்களுடைய நலன் மட்டுமே மனசுக்குள்ளே வச்சு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தடுத்த கட்டமாக இங்கே உட்காந்து உங்களுக்காக பேசுவோம். நீங்கள் என்னப்பா சொல்ல விரும்புறீங்க? நான் இன்றைக்கி க்ளோசிங் கொடுக்குறேன் இந்த நிகழ்ச்சியில். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ யாருமே பேச முடியாததை, சொல்ல முடியாததை, வெளியிட முடியாத வந்து சவுக்கு மீடியா வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், எங்களை யாரும் கவனிக்கலை, சப்போர்ட் பண்ணலாம் வச்சுங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அது ஒரு அங்கீகாரம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்றதுக்கான காரணம். இல்லை நாங்கள் என்ன தான் வந்து வெளியிட்டாலும் இவங்க கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வச்சுங்க, இவங்களும் அவங்கள மாதிரி தான் சொல்லிட்டாங்கன்னா வச்சுங்க, நம்மளால் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இதை விட வந்து வருகின்ற எலெக்ஷனில் வந்து சவுக்கு மீடியா வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் தமிழகத்தில் வந்து நடக்கிற ஆட்சி மாற்றத்துக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் பர்சனலாக. அதை நீங்களும் சவுக்கு மீடியா நேயர்களும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் 2 பேருமே குறிப்பிட்டது போல் மீண்டும் மீண்டும் நாம் எழுந்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் மக்கள் அளிக்கக்கூடிய இந்த ஆதரவு தான். அந்த மக்களுக்காக தானே நம்ம சேனல் நடத்துகிறோம். அதனால் அந்த மக்கள் அளிக்கக்கூடிய இந்த ஆதரவு தான் நம்மை மீண்டும் உறுதியோடு எழுந்து நிற்கக்கூடிய வலிமையை நமக்கு தருகிறது. அதற்கான கைமாறாக ஒரு தரமான ஜேர்னலிசத்தை உங்களுக்கு தருவது தான் அதற்கு நாங்கள் செய்யக்கூடிய கைமாறு. வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக லியோ அவர்கள் குறிப்பிட்டது போல் 2026 தேர்தலில் சவுக்கு மீடியா ஆட்சி மாற்றத்திற்கான மிக முக்கியமான பங்கை வகிக்கும். திமுகவை அம்பலப்படுத்துவதில் முன்னிலையில் சவுக்கு மீடியா இருக்கும் என்பதை உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.